இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சார்லி சாப்ளின் ஒரு நாள் ஜூவுக்கு போறாரு. அந்த ஜூவுக்கு போயிட்டு சிங்கத்தோட செல்லில் போய் அவர் மாட்டிக்கிறாரு. மாட்டினவர் தப்பிச்சாரு இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தெரியாத நம்ம சிங்கத்தை பார்க்க போன சார்லி சாப்ளினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, திடீர்னு அந்த கதவு மூடிக்குது. சரி, உள்ள இருந்து அந்த கதவை வெளியே திறக்கணும், தாழ்பால திறக்கிறாரு. ட்ரை பண்ணி கையை வெளியே விட்டா அது திரும்பவும் லாக்கே ஆயிருது. இப்போ என்னடா பண்றது, சிங்கத்திட்ட மாட்டுமே சொல்லிட்டு சார்லி சாப்ளின் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சரி, அக்கம் பக்கத்துல போறவங்க யாராவது வருவாங்களேன்னு சொல்லிட்டு கர்ச்சீப் எடுத்து காட்டுறாரு. யாருமே வர காணோம். திரும்பவும் உள்ள போயிட்டு சரி அந்த பக்கம் வேற ஏதாவது வழியா இருக்கு, தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கிற டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த பக்கம் புலியோட செல் இருக்கு. அதை பார்த்து அவர் எச்சா பயத்துல திரும்பவும் உள்ள வந்தாரு. திரும்பவும் உள்ள வந்தவர் ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நாய் வந்துருது. அந்த நாய் எச்சா கத்தவும் இவர் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு. இந்த நாய் எப்படியாவது கத்துச்சுன்னா, சிங்கம் எந்திரிச்சு வந்துச்சுன்னா நம்மளோட கதையே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த நாயை விரட்ட ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்துல இவரோட லவர் இவளை காப்பாத்தலான்னு வரும்போது சிங்கத்தோட செல்லுல நின்றுக்கிறத பார்த்து அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த சிங்கமும் சார்லி சப்ளின் பக்கத்துல வந்து நின்று பார்த்துக்கிட்டு மறுபடியும் திரும்பவும் போய் படுத்துக்குது. இதை பார்த்து அவருக்கு சுச்சாவே வந்து ஒரு வழியா மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு அவரோட லவ்வர் கதவை திறந்துடுறாங்க. எப்படி அந்த சிங்கத்துக்கிறது சார்லி சாப்ளின் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. உங்களை எத்தனை பேருக்கு சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.